ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கென்று கொடுக்கிற வாழ்க்கை, அவருடைய சீடராக நாம் வளரும் போது தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் 3 விஷயங்கள், அல்லது அவருடைய பிள்ளைகளாக நாம் வளரும் போது தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் 3 விஷயங்களை குறித்து உங்களை பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். நம்பர் 1, அவருடைய வேதத்தை படித்து ஜெபித்து முழுமையாக கீழ்ப்படிவதற்கு உங்கள் நேரத்தை கொடுக்கணும். Give your time to read Bible and pray and complete obey His word. லூக்கா 21:36 வாசிக்கிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். மேன் 2வதாக, உங்கள் தாளந்துகளையும் திறமைகளையும் தேவ பணிக்காக கொடுங்கள். Give your talent and skill for His work. Matthew 25:8 வாசிக்கிறோம். மத்தேயு 25:8 எப்படியாக வாசிக்கிறோம்? புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ள ஸ்திரியை போல எப்பொழுதும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிட்டு பிரியமானவர்களே, எப்பொழுதும் உங்கள் தாளந்துகளை கர்த்தருக்கென்று கொடுங்கள். நேரத்தை வீணாக்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தாளந்தை புத்தியுள்ள ஸ்திரியை போல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். நம்பர் 3, அவருடைய ராஜ்யத்திற்காக உங்கள் பொக்கிஷங்களையும் வளங்களையும் கொடுங்கள். மத்தேயு 6:21 வாசிக்கிறேன். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ